ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 9வது மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மளித்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசி கேட்போம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துடைய பிந்திய பாகத்தை வாசி கேட்போம். பரதேசுக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? சாட்சியாய் இருக்கிற தேவன். நமக்கு அனுகூலமாக தீமை செய்கிறவர்களுக்கு, அநியாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமான ஒரு சாட்சியாய் தேவன் இருப்பார். இப்போ சாட்சி தானே பிரச்சனை. சில இடங்களில் சாட்சியே இல்லாமல் ஆக்கிறதாங்கலாம். நம்முடைய ஆண்டவர் அப்படிலாம் கிடையாது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவிக்கிறவர், அவர் சாட்சியாக இருப்பார். எங்கள் அம்மா முன்னாடி சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு நினைவு வருகிறது. ஏன்னா தேவனும் சாட்சி. தேவன் கொடுத்த இயற்கைகள் கூட சில நேரம் சாட்சியாக இருக்கும். என்ன அப்படின்ட்டா, ஒரு 2 பேர் வயல் வச்சுருந்தாங்க. 2 பேருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதில் ஒருவன் என்ன செய்யிட்டான், வெட்டிட்டான். அப்போ சாகும்போது அவனை பார்த்து சொன்னான்னா, இந்த நிலவு தான் உனக்கு நமக்கு சாட்சி அப்படின்ட்டு செத்து போனான். இவன் யாருக்கு தெரியாமல் புதைச்சி வச்சுட்டான். காலங்கள் உருண்டோடியன, பல வருஷம் போயிட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வெளியில் அப்போ வெளியில் படுப்பாங்க கிராமங்கள். அப்படி படுத்துட்டு அப்படி வானத்தை அண்ணாங்க பார்த்தான். திடீர்னு அவனே அதை மனசுக்குள்ள இருந்துச்சான். அந்த நிலவு சாட்சின்னா சொன்னால் வருஷம் எத்தனையோ ஓடிட்டு அப்படின்ட்டு பார்த்து ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரித்தான். இதை அவனுடைய மனைவி கவனித்தால், அவன்கிட்ட கேட்டா, அதை வழி இல்லாமல் நினச்சிட்டான் சொல்லிட்டான். சில மாதங்கள் போனது. புருஷனுக்கு மனைவிக்கும் பிரச்சனை வந்துச்சு. மனைவி அடிக்க போனான். அவள் ஓப்பன் பண்ணிட்டான். பக்கத்து வீட்டுக்காரனை ஒன்று போச்சமா என்னையும் கொலை செய்ய பாக்கியா அப்படின்ட்டு கரெக்டாக மாட்டிக்கொண்டேன். பாருங்கள், தேவன் சாட்சி எங்கே வச்சுருக்காரு பார்த்தீங்களா? இயற்கைகளை கூட கத்த சில நேரம் சாட்சியாக வைக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, சில அழிவுகள் வந்த உடனே இவங்க ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவங்கள் அப்படின்ட்டு. அதனால் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு அனுகூலமாகவும் அநியாயம் செய்கிறவர்களுக்கு எதிர் சாட்சியாகவும் இருப்பார். மோசேக்கு விரோதமாக கோராக ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக சில பேர் பார்த்திங்கன்னா முரட்டாட்டம் பண்ணுவான், பிடிவாதம் பண்ணுவான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்பணும்னு அப்படி தான் கூட்டணிச்சது. கோராக கூட்டம் மோசேக்கு விரோதமாக. நம்மளாம் ஏமாத்திரம். இன்றைக்கி அந்த கூட்டங்கள் இருக்க தான் செய்யுது. எவ்வளவு அடி வாங்கினாலும் என்ன செய்யுது, அவங்களுக்கு அந்த உடம்புல உணர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேவனுடைய அடி தான் இது அப்படின்லாம் தெரியாது. எவ்வளவோ கூப்பிட்டு பேசி பார்க்க வர மாட்டேங்காங்க. அதனால தான் மோசேக்கே கோவம். ஆண்டவரே, இவங்க மற்றவங்க சாவத மாதிரி செத்தா இது சாதாரண பதில். அவங்க வித்தியாசமாக சாகணும் அப்படி சொன்னபோது அங்கே ஆண்டு செய்த காரியத்தை என்னாகம 16ஆம் அதிகாரம் 29 முதல் பார்த்தீங்கன்னா வாசி கேட்போம். சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தரனை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களை. பார்த்தீங்களா, வித்தியாசமான ஆண்டவர்கிட்ட சொன்னார். அதேமாதிரி பூமி பிளந்து அவர்களை மூடி போட்டது. இப்போ யார் சாட்சி? தேவனே சாட்சி. ஊழியக்காரனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு சில குடும்பங்கள் அப்படி தான் நடக்கும். காரணம் என்ன? தேவன் அது சாட்சியாக வைத்தார். அதனால் எதை பற்றி கவலைப்படாதீங்க. தேவன் உங்கள் காரியத்தில் சாட்சியாக இருந்து நமக்கு நன்மையும் அநியாயம் செய்கிறவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையும் கர்த்தரே வாங்கி கொடுப்பார். காட் பிளஸ் யூ. நல்ல பிதாவே, எங்களுக்கு ஆண்டவரே அனுகூலமான சாட்சியாக இருந்து எதிரிகளுக்கு ஆண்டவரே விரோதமான சாட்சியாக இருந்து நீ செய்யப்போகிற எல்லா கிரியைகளுக்காக ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும். இயேசுவின் நிமித்த பிதா, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.